சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நான் இங்க வரேன்னு தெரிஞ்சும் கம்பெனிக்கு கிளம்பிட்ட போல. சாரி ஆண்டி, நீங்க வர்றது எனக்கு தெரியாது. தெரியாதா? என்ன பார்வதி, மகேஷ் நான் ஊருக்கு வரதே தெரியாதுன்னு சொல்றான். நீ இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல, அவன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டான். நைட்டு கொஞ்சம் லேட்டா தான் வந்தான். அதனாலதான் அவன்கிட்ட சொல்ல முடியல. மா, நீங்க சொல்லாதது ஓகே. நாள் முழுக்க கூடவே இருந்த மித்ராவும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே. ஐயோ இல்ல மகேஷ், நேத்து நாம இருந்த டென்ஷன்ல கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். மார்னிங் அம்மா ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட் ஏற போறேன்னு கால் பண்ணும்போது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் நினைச்சேன். ஏர்லி மார்னிங்கா இருந்துச்சா, அந்த டைம்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லல. அப்படியா மித்ரா? மித்ரா தான் சொல்றாளே மகேஷ், நீ நம்பாம இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? விடு. எனிவே, மகேஷ்க்கு நான் இங்க வந்தது சர்ப்ரைஸா இல்லையான்னு தெரியல. பட் மகேஷ், உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லாஸ்ட் டைம் சின்னு உன் மேல எவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கான்னு சொல்லி, நீயும் அவளை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி, உங்க 2 பேர் கையையும் பிடிச்சு நீங்க சீக்கிரமே சேரணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனா மகேஷ், நீ இவ்ளோ சீக்கிரமா சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சோ நைஸ் ஆஃப் யூ. ஆண்டி, நான் கிளம்புறேன். ஆக்சுவலி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. என்ன மகேஷ், அதுக்குள்ள என்ன அவசரம்? உன்னோட ஆபீஸ் தானே, நீ தானே பாஸ். நீ எப்ப வேணாலும் போலாமே. இல்ல ஆண்டி, ஆக்சுவலி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சோ நான் கிளம்புறேன். பாய். மகேஷ், என்ன பார்வதி, நீ மகேஷ் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா, வா கல்யாணத்தை பத்தி பேசணும்னு கூப்பிட்ட. ஆனா மகேஷ் பேசிட்டு போறத பார்த்தா கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியலையே. அவன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்லையே. அது எப்படி சத்யவதி? மகேஷ் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவன் மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு அவனே வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி அவனால எல்லாத்தையும் உடனே மறந்துட முடியும்? சின்ன சொன்னா, நானும் கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் மறந்து மாறி வர அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். இவ்வளவு தூரம் அவன் குவைட்டா நீங்க செய்யற விஷயத்துக்கெல்லாம் அவன் ரியாக்ட் பண்ணாம அவன் அமைதியா போறத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவங்க கிட்ட இருந்து அதுக்கு மேல எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அப்போ மகேஷ் முழு மனசோட ஓகே சொல்லலையோ? அதெல்லாம் அவன் ஓகே சொல்லிட்டா சத்யா. இவர் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. மித்ரா, அம்மா மேல ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சத்யா. நாம எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசலாம். வாங்கம்மா. ஏங்க, அவங்க எவ்வளவு நம்பிக்கையா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? இருக்கிற உண்மையை சொன்னேன். இத பார், நீயும் சும்மா அவங்க கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் பேசி அவனை நீ கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த ஆனந்தி அன்பும் எப்படியோ கெட்டு போகட்டும்னு இவனோட லைஃப பார்த்தா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போறேன்? இங்க பார், அவங்க சின்னஞ்சிருசுங்க. இப்பதான் அவங்க லைஃப ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்கள போய் ஏன் இப்படி பேசுற? அப்போ இனிமேலாவது உங்க பிள்ளைகிட்ட ஏன் பேச்ச கேட்டு நடக்க சொல்லுங்க. நான் எதுவும் சொல்லல. மறுபடியும் அவங்களுக்காக அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாவது பண்ணா அப்புறம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இவ இந்த ஜென்மத்துல திருந்த போறதில்லை. ஆமா யாழினி, அம்மா கோவம்லாம் குறைஞ்சதா? இப்ப பரவாயில்லையா? அவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் குறையும்? இன்னும் கோவமா தான் இருக்காங்க. எல்லாம் நார்மலாக கொஞ்ச நாள் ஆகும். உண்மைதாம்மா. சரிம்மா, என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்க? அண்ணாவை பாக்கணும்னா. அன்பு இன்னைக்கு வேலைக்கு வரலையம்மா? வேலைக்கு வரலையா? என்னம்மா இப்படி கேக்குற? அன்பு தம்பி கம்பெனிக்கு வரானா சொல்லுச்சு? இல்லனா, அண்ணாவை அம்மா ரொம்ப திட்டாங்க.
அவர் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. நேத்துல இருந்து வீட்டுக்கே வரல. அதான் இங்க வந்திருப்பாரோன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அன்பு வரலையம்மா. அன்பும் சரி ஆனந்தியும் சரி ரொம்ப நல்ல பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது நல்லது நடக்கும் பார்த்தா எல்லாமே இப்படி தலைகளா ஆயிடுச்சம்மா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருமா. அன்புதான் வேலைக்கு வரலன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு ஆனந்தி வேலைக்கு வந்திருக்குமா? அண்ணி இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்களா? ஆமாமா. கொஞ்சம் கூப்பிடுறீங்களாண்ணா? ஐயோ அதுல ஒரு சிக்கல் இருக்கம்மா. என்னாச்சு? வேலை நேரத்துல ஒர்க்கர்ஸ கூப்பிட்டா கருணாகரன் சார் கோவப்படுவாருமா. அவருக்கு தெரியாம கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இல்லம்மா, அந்த ஆளுகிட்ட விஷயத்த சொல்லி திட்டு கூட வாங்கிக்கலாமா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் பிரச்சனையே. கரம் வச்சு பழி வாங்குவாரு. நான் விஷயத்தை சொல்லி பேசி பாக்குறேன், கொஞ்சம் இருமா. ம். ஹலோ சார், நான் செக்யூரிட்டி பேசுறேன் சார். சரியா? அன்போட தங்கச்சி ஆனந்திய பார்க்க வந்திருக்காங்க சார். ஓஹோ, அந்த கார் கீயை எடுத்து கொடுத்த பாப்பாவா? அது என்னையா அன்போட தங்கச்சி? இனிமே ஆனந்தியோட கொழுந்தியான்னு சொல்லு. அதான் சார், ஆனந்திய பார்க்கணும்னு சொல்றாங்க சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. ஐயோ, டேய், அப்படியே நீங்க எல்லாம் என் பர்மிஷன் கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் பண்றீங்க இல்ல? இப்ப அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிடுன்னு சொன்னா அப்படியே நீ அனுப்பிடுவியா? உடனே நீ உங்க சின்ன முதலாளி கிட்ட சொல்ல மாட்ட? உடனே அவர் எனக்கு போன போட்டு திட்டுன்னு திட்டுவாரு. அப்படியெல்லாம் இல்ல சார். நடிக்காதயா. ஆனந்திய அனுப்பி வைக்கிறேன், போன வை. சரிங்க சார். இருமா, ஆனந்தி வருது. மிஸ்ஸஸ் அன்பு, மிஸ்ஸஸ் அன்பு, மிஸ்ஸஸ் அன்பு. சார், அன்புதான் காலையில இருந்து வேலைக்கே வரலையா சார்? அப்புறம் ஏன் சார் அன்பு அன்புன்னு கத்திட்டே இருக்கீங்க? ஏன் மூசுருண்ட தின்னி? அவதான் பட்டிக்காடு, நீ சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ தானே? நீ முழிக்கிற, உனக்குமா புரியல? புரியலையா சார்? தண்ட கருமங்க. மிஸ்ஸஸ் அன்புனா திருமதி அன்புன்னு அர்த்தம். மிஸ்ஸஸ் அன்பு யாரு? ஆனந்தி தான் சார். நீங்க கரெக்டா தான் சார் சொல்லிருக்கீங்க. மிஸ்ஸஸ் அன்பு கருணாகரன் சார் கூப்பிடா இருப்பாரு. நிஷாக்கா. மிஸ்ஸஸ் அன்பு சார், என்ன சார் வேணும்? உங்களை பார்க்க உங்க கொழுந்தியா வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் அன்பு. யாரு? யாரா? அதம்மா அன்புவோட தங்கச்சி யாழினி. நீ மிஸ்ஸஸ் அன்புனா யாழினி உன் கொழுந்தியா தானே? ஏதோ உங்க குடும்ப விஷயமா பேசணும்னு வந்திருக்கா போல. வாசல்ல வெயிட் பண்றாளா? போய் பேசு போ.